ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னடா பூனை காஃபின்னு தம்புநெயில்ல இருக்கு, அது என்ன காஃபியா இருக்கும் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த காஃபி எதுன்னு நீங்க கேட்டா அது பூனை காஃபி தான் அப்படின்னு சொல்லணும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் அதை பத்தி பார்த்தலாம். சிவெட்ஸ்ன்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படும் புனுகு பூனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க கேள்விப்படலன்னாலும் நான் அதை பத்தி சொல்லிடுறேன். புனுகு பூனைங்கிறது ஒரு அரிய வகை பூனை இனம். இந்த பூனைகள் ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற நாடுகளை பூர்வீகமா கொண்டவை. நம்ம நாட்டுல கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இது சொற்ப எண்ணிக்கையில காணப்படுது. இது அழிந்து வரும் விலங்கினங்கள்ல ஒன்னா இருக்குது. இது சாம்பல் நிறத்துல சிறிய புள்ளிகள் மற்றும் கோடுகளோட அடர்த்தியான வாளோட இருக்கும். இந்த பூனைங்களை நாம வீட்டுல வளர்க்க முடியாது. இது அரிய வகை பூனை இனமா இருக்கிறதுனால கவர்மெண்ட்ல இத வீட்டுல வளர்க்க தடை பண்ணிருக்காங்க. இந்த புனுகு பூனையில இருந்து புனுகுங்கிற வாசனை திரவத்தை எடுக்கிறாங்க. புனுகு பூனைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதனோட பெரினியல் கிளாண்ட்ல இருந்து எப்போதாவது தானா வர்ற வாசனை திரவத்தை சில ப்ராசஸ் மூலமா அடிக்கடி வர வச்சு எடுக்கிறாங்க. இதனால அந்த பூனைகளுக்கு அதிக வலியும் வேதனையும் ஏற்படுது. மேலும் இப்படி வலுக்கட்டாயமா புனுக எடுக்கிறதுனால அவை சில சமயம் மரணிக்கவும் நேரிடுது. இப்படி வலுக்கட்டாயமா அதை கொடுமைப்படுத்தி எடுக்கிற புனுக ஆன்மீகத்திலும் ஆயுர்வேதத்திலும் யூஸ் பண்றாங்க. இப்படி எடுக்கிற இந்த வாசனை திரவியம் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்குது. சரி, அடுத்ததா முக்கியமா நான் சொல்ல வந்த காஃபிய பத்தி சொல்லிடுறேன். புனுகு பூனைகளுக்கு சாப்பிட காஃபி பழத்தை முதல்ல கொடுக்கறாங்க. அந்த காஃபி பழம் 24 மணி நேரம் கழித்து சதை மட்டும் ஜீரணமாகி கொட்டைகள் எல்லாம் பூனையின் மலம் வழியா வெளியே வந்துரும். இந்த கொட்டைகளை எடுத்து நல்லா கழுவி தோல் நீக்கி வறுத்து காஃபி பொடியா அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பவுடர்ல இருந்து நாம எப்பவும் காஃபி போடுற மாதிரி போடுறாங்க. இதுக்கு பேரு காஃபி லுவாக்னு சொல்லி விக்கிறாங்க. இப்ப நீங்க முகம் சுழிச்சு கேவலமா பாக்குறது எனக்கு தெரியுது. ஆனா இத தயாரிக்கிறவங்களுக்கு இதுதான் தொழிலே. காஃபி லுவாக்குங்கிற பேருக்கு பதிலா காஃபி உவாக்குன்னு வச்சிருக்கலாம் போல. சரி, அப்படி என்ன இந்த பூனை சாப்பிட்டு கக்கா போடுறத பொறுக்கி வறுத்து காஃபி தயார் பண்றதுல இருக்குதுன்னு நீங்க கேப்பீங்க. ஒருவேளை இந்த காஃபி ரொம்ப ருசியா இருக்கும் போலன்னு நீங்க நினைச்சா அப்படியெல்லாம் தனித்துவமான ருசி ஏதும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குடிச்சு பார்த்தவங்க அந்த ருசிய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்னும் சூப்பர் டேஸ்ட் எதுவும் இல்ல, சாதாரண காஃபி போலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏதாவது மருத்துவ குணம் இருக்கும் போலன்னு நீங்க நினைச்சா அதுவும் இல்லன்னு தான் சொல்லணும். பின்ன ஏன் இந்த பூனைய வலுக்கட்டாயமா காஃபி பழத்தை திங்க வச்சு அது கக்கா போடுறத பொறுக்கி எடுத்து காஃபி தயார் பண்ணி விக்கிறாங்களோ தெரியல. இப்படி போடுற இந்த காஃபியின் விலைய கேட்டா உங்களுக்கு தலையே சுத்தும். ஒரு காஃபியின் விலை 7000 ரூபாய். இதுல ருசியும் இல்ல, மருத்துவ குணமும் இல்ல. பின்ன எதுக்கு இதை 7000 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்களோ லூசு பசங்க தெரியல. அதே போல இதன் 1 கிலோ காஃபி பவுடரின் விலை 25,000 ரூபாயாம். இந்த காஃபிய எந்தெந்த நாடுகள்ல அதிகம் விக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியால இருக்கிற தீவுகள்ல அப்படின்னு சொல்லலாம். இந்தோனேஷியால இருக்கிற சுமத்ரா, ஜாவா, பாலி, சுலாவெசி, ஈஸ்ட் டைமர் போன்ற தீவுகள்ல இத ஒரு தொழிலாவே செஞ்சிட்டு வர்றாங்க. மேலும் சில ஆப்பிரிக்க நாடுகள்லயும் இது கிடைக்குது. என்ன வியூவர்ஸ், அழிந்து வரும் புனுகு பூனைய பிடிச்சு அதனோட புனுகு வாசனை திரவியத்துக்காகவும் இந்த கருமம் பிடிச்ச காஃபிக்காகவும் அதை கொடுமைப்படுத்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.